அபிவிருத்தி அலுவலர்கள் சேவையில் தரம் 2 இருக்கும் அலுவலர்களுக்கான 2வது வினைத்திறமைக்கான தடை பரீட்சை தொடர்பான தாபன விதிக்கோவை மற்றும் நடைமுறை விதிகள் என்கின்ற 1வது வினாத்தாளுக்கான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடைபெறுகிற கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களை மையமாக கொண்ட செயலமர்வு தொடரில் 2வது செயலமர்வு இன்றைக்கு. உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே இந்த வினாத்தாள் நான் குறிப்பிட்டது போல எங்களுடைய பரீட்சை பாடத்திட்டத்துக்கு அமைவானதாக இருக்கக்கூடிய ஏனைய பரீட்சைகளில் நடந்த வினாத்தாள்களை மையமாக கொண்டு கலந்துரையாடி வருகிறோம். இவற்றில் சில வினாக்கள் ஏற்கனவே எங்களால் பார்க்கப்பட்டிருக்குது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். 3 வினாக்கள் ஏற்கனவே அதை பற்றி பார்த்துருக்கேன். அப்படித்தானே? ஒரு நிரந்தர சேவையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர் தன்னுடைய பதவியிலிருந்து கேட்டு விலகுகின்ற நடைமுறை தொடர்பாக நாங்கள் கடைசியாக பார்த்து நாங்கள் 3 வினாக்களுக்கு மட்டும்தான் விடவாகக்கூடியதாக இருந்திருக்குது. நாங்கள் தொடர்ந்து வருகிற வினாக்கள் தொடர்பாக இன்றைக்கு பேசுகிறோம். ஏற்கனவே செயலமர்வில் கலந்து கொள்ளாதவர்கள் அதற்குரிய ஒளிப்பதிவு குழுவில் பதிவிடப்பட்டிருக்குது. நேற்று முன்தினம் நடைபெற்றது. மீள இன்றைக்கு அது திரும்ப பதிவிட்டிருக்கிறேன். அதை நீங்கள் குழுவில் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்த விடயம் தொடர்பாக பிள்ளைகள் அழகாக எல்லாரும் பார்த்து வச்சு கொண்டு வந்திருப்பாங்க என்கிற அடிப்படையில் நான் தயாராக இல்லை, நீங்கள் தான் சொல்ல போகிறாங்க. 4வது கேள்வி, பதில் லீவை அனுமதிக்கும் திணைக்கள தலைவரின் பொறுப்புகள் பற்றி ஆராய்க என்று கேட்டிருக்கிறாங்க. பதில் லீவு தொடர்பாக ஒரு திணைக்கள தலைவர் எவ்வகையான பொறுப்புகளை கொண்டிருக்கிறார், அதாவது பதில் லீவை அனுமதிப்பது தொடர்பில் திணைக்கள தலைவருடைய பொறுப்புகள் என்ன என்று கேட்குறாங்க. யார் எங்கே இருக்குது என்று சொல்ல போறீங்க? அத்தியாயம் 12 7வது 7:1 தொடக்கம் 7:5. கொஞ்சம் உங்களுடைய மைக்கில் கவனம் செலுத்துங்க. நான் தவிர்க்க முடியாமல் பேர் சொல்லி உங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க. 12 சார், 7வதுல 7:1 இருந்து 7:5 வரை 2 வரைக்கும் இருக்குது. இப்போ பதில் லீவு தொடர்பாக 12வது அத்தியாயத்தினுடைய 7வது பிரிவு பேசுது. எப்படி இந்த பிரிவுகள் ஞாபகம் வச்சிருக்க வேணும் என்றால் இப்படி படிப்பதன் மூலமாகத்தான் அதை பற்றி பேசலாம். சரிதானே? இப்போது பதில் லீவு ஒன்றை அனுமதிப்பது தொடர்பாக திணைக்கள தலைவர் எவ்வகையான பொறுப்புகளை கொண்டிருக்க வேணும் என்று சொல்லியிருக்கு. சரியா? இப்போ பதில் லீவு வழங்கப்படுவதன் மூலமாக கேள்வி என்ன கேட்டாங்க? பதில் லீவினை அனுமதிக்கும் போது திணைக்கள தலைவரின் பொறுப்புகள் பற்றி ஆராய்க என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. திணைக்கள தலைவருடைய பொறுப்புகள் ஒருவருக்கு அரசாங்க விடுமுறை நாளில் அல்லது வார விடுமுறை நாளில் ஒரு பகுதிக்கு மாத்திரம் பணியாற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தால் அவர் பணியாற்றிய கால அளவுக்கு மாத்திரம் பதில் லீவு அனுமதிக்கப்பட வேண்டும். 1வது விடை. சரிதானே? ஒருவர் அரசாங்க விடுமுறை நாளில் அல்லது வார இறுதி விடுமுறை நாளில் பணியாற்றும்படி அவருக்கு பணிக்கப்படுமாக இருந்தால் அவர் எவ்வளவு நேரம் பணியாற்றினாரோ அவ்வாறு பணியாற்றிய நேர அளவுக்குத்தான் அவருக்கு பதில் விடுமுறை அனுமதிக்கப்பட வேண்டும். 2வது, ஒரு விடுமுறை நாளில் உத்தியோகத்தர் அலுவலகத்துக்கு உண்மையில் வருகை தந்து கடமையில் ஈடுபடும் வகையில் தங்கி இருக்க வேண்டி வந்தால் தவிர அவருக்கு பதில் லீவு கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கு. அதாவது உண்மையிலேயே பணியாற்றிய ஒரு நாளுக்காக அவர் வந்துட்டு போனதுக்கு அல்ல. சில பேர் காலமே வாக்கிங் போய் வந்து சைன் பண்ணிட்டு பின்னேரம் திருப்பி வந்து சைன் பண்ணி போட்டு போகிறார்களும் இருக்கு. நம்ம அதை சொல்லப்பட்டிருக்கு. அவர் உண்மையில் பணியில் ஈடுபட்டிருந்தால் மட்டும் கொடுக்க வேணும். 3வது, அது முக்கியமான ஒரு விடயம், பதில் லீவு வழங்கப்படுவதாலே அரசாங்கத்துக்கு மேலதிக செலவினம் ஏற்படாது. அதுபோல நிறுவனத்தின் அல்லது திணைக்களத்தினுடைய பொதுவான பணிகளுக்கு
தடை ஏற்படாது என்பதை திணைக்கள தலைவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பதில் லீவு கொடுக்கறதாலே அரசாங்கத்துக்கு எந்த விதமான செலவும் ஏற்படாது. அதே போல திணைக்களத்தினுடைய பொதுவான பணிகள் தடை ஏற்படாது என்று சொல்லி, அடுத்தது விடுமுறை நாளொன்றில் பணியாற்றியதற்கான பதில் லீவு அந்த நாளில் இருந்து 1 வருட காலத்துக்குள்ள எடுக்க வேணும். 1 வருட காலத்தின் பின்னர் பதில் லீவு பெற முடியாது. சரி, அடுத்தது உள்நாட்டு விடுமுறைகள் தொடர்பில் உள்நாட்டு விடுமுறைகளோட பதில் விடுமுறையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வெளிநாட்டு விடுமுறையில் பதில் விடுமுறையை சேர்த்து எடுக்க இயலாது. இப்போ இப்படி 5 விடயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. தொழிலத்தையும் உள்ளடக்கியதாக நீங்கள் விட எழுதினால் போதுமானதாக இருக்கும். சரியா? பதில் விடுமுறையை அனுமதிக்கும் போது திணைக்கள தலைவருடைய பொறுப்புகள் என்றால் திணைக்கள தலைவர் என்னென்ன விதமாக விடயங்களில் கவனம் செலுத்த வேணும் என்று கேட்டிருக்கு. நாங்கள் சொல்லுகிற பகுதிகளை ஒருக்கா குறித்து வச்சு திரும்ப படிக்க வேணும் என்று நினைக்கிறார்கள். அதை படித்து கொள்வது நல்லது. சரியா? சரி, அடுத்தது ஓய்வுக்கு முன்னரான லீவை பெற்றுக்கொள்வதற்கென இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகளை குறிப்பிடுக என்று சொல்லியிருக்கு. ஓய்வுக்கு முன்னரான லீவு தொடர்பில் எவ்வகையான அடிப்படை தகுதிகள் இருக்கணும்? ஓய்வுக்கு முன்னரான லீவு என்பது அவர் ஓய்வு பெறுவதற்கு தயார்படுத்தும் லீவு. சரிதானே? ஒரு உத்தியோகத்தை பெண்களில் போகிறாருண்டா, அதாவது இளைப்பாறுகைக்கு முன்னான விடுமுறை என்று சொல்லியும் அதை சொல்கிறது. ஓய்வு பெறுதலுக்கு முன்னான விடுமுறை, ஓய்வு பெறுவதற்கு தயார்படுத்துகின்ற விடுமுறை என்று சொல்லியெல்லாம் அதை சொல்லுகிறது. அப்போ இளைப்பாறுகைக்கு முன்னான விடுமுறை தொடர்பாக அதை பெறுவதற்கான தகுதி என்ன என்று கேட்டுக்கிறாங்க. நாங்கள் எங்கே இதை படிக்கலாம்? 12ஆம் அத்தியாயம் 12 11 4 6 வரைக்கும் பார்க்கலாம். சரிதானே? இப்போ இளைப்பாறுகைக்கு உரிய லீவ் அல்லது ஓய்வு பெறுவதற்கான லீவ் தொடர்பான நிபந்தனைகள் அப்படித்தானே கேட்டு நாங்கள் கேள்வி எப்படி கேட்டாங்க? ஓய்வுக்கு முன்னரான லீவை பெற்றுக்கொள்வதற்கென இருக்க வேண்டிய அடிப்படையான தகுதிகளை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ அடிப்படை தகுதிகள் எப்படி சொல்லப்படுது? ஓய்வு பெறுகின்ற போது அவர் சேமித்துள்ள ஓய்வு விடுமுறைகள் அல்லது சுக இன விடுமுறைகள், இந்த பிணி லீவ் என்று சொல்றதுலேயே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற அந்த வார்த்தை. சரிதானே? அப்போது இந்த பிணி என்கிற வார்த்தைக்கு உண்மையில வேறு ஒரு பொருள், அதை தமிழில் அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது. பிணிக்கும் நோய்க்கும் என்ன வேறுபாடு? சுக இனத்துக்கும் பிணிக்கும் என்ன வேறுபாடு? இந்த பிணி என்கிறது போயிட்டு வேற விட்டு போகாது. அப்படி இருந்தால் தான் அது பிணி என்றோனும் அந்த வார்த்தை. இப்போ பசிப்பிணி என்று சொல்றது, பசிப்பிணி, பிறவி பிணி என்றெல்லாம் தமிழில் இருக்காது. அது ஒரு கடினமான வார்த்தை. என்னதான் செய்தாலும் திரும்பி வரும். சரிதானே? பசி காலையில் நிறைய சாப்பிட முடியும், மத்தியானம் திரும்பி வரும். அதாவது அது பசி பிணி என்று சொல்றது. அப்போ இங்கே அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். சுக இன விடுமுறைகள் என்றே பயன்படுத்தி கொள்வது. நீங்கள் பிணி என்று எழுதுங்கோ. சரி, அப்போ ஓய்வு விடுமுறை அல்லது சுக இன விடுமுறை, ஏன் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி இருக்கின்றால் சில அலுவலர்களுக்கு ஓய்வு விடுமுறை இல்லை. என்ன, குறிப்பாக ஆசிரியர்களுக்கு ஓய்வு விடுமுறை என்பது ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். வருடத்தில் ஆக குறைந்தது 2 மாதங்கள் அவர்களுக்கு ஓய்வு விடுமுறை இயல்பாகவே இருக்கு. அப்போ அவர்கள் பணிக்கு வர வேண்டிய நாளில், சேவைக்கு வர வேண்டிய நாளில் விடுமுறை வருகிற போது அது சுகையின விடுமுறை என்பதாகத்தான் கருத்தில் கொள்ளப்படுமே தவிர அது ஓய்வு விடுமுறை அல்ல. அவர்களுக்கு ஓய்வு விடுமுறை அனுமதிக்கப்படுகிறது இல்லை. அப்படி சில கேட்டகரி ஆபீசர்ஸுக்கு ஓய்வு விடுமுறை இல்லை, அவர்கள் சுகையின விடுமுறை என்பதாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவர்களுக்கு மீதியாக இருக்கின்ற ஓய்வு விடுமுறை அல்லது சுகையின விடுமுறையை இளைப்பாறுகைக்கு முந்திய லீவாக அவருக்கு கொடுக்கலாம். சரிதானே? அத்தோடு நடைமுறை ஆண்டுக்கு, அதாவது இந்த ஆண்டுக்கு ஓய்வு பெறுகிற இளைப்பாறுவதற்கு முந்தைய லீவுக்கு மேலதிகமாக அவர் நடப்பு ஆண்டிலே அவருக்கு உரித்துடைய வெக்கேஷன் லீவை அல்லது சிக் லீவையும் எடுக்கலாம். ஓய்வு லீவு அல்லது சுகையின விடுமுறைகளையும் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாள் சம்பள அடிப்படையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர் ஒருவர், நாள் சம்பளம் கொடுக்குற உத்தியோகத்தர்களும் இருக்கிறார்கள். சரிதானே? அவர் ஓய்வு பெறுகிற போது அவருக்கு இந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு என்பவற்றில் மீதமாக இருக்கிற லீவுகளை அவருக்கு கொடுக்க.
சரிதானே? அவருக்குரிய அமைய லீவுகளையும் அவர் பெற்றுக்கொள்ளலாம். கேஷுவல் லீவும் அவர் விரும்பினால் அவர் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கேஷுவல் லீவு என்னென்றால் 6 நாளைக்கு மேலே போகையிலாதല്ലോ. அப்போ அதனால் அவர் அதை துண்டு துண்டாக தான் எடுக்கிறார். அந்த பகுதியையும் சொல்லலாம். வினைத்திறமையின்மை காரணமாக இளைப்பாறுகிற ஒருவர் இந்த லீவை பெற்றுக்கொள்வதற்கு உரித்துடையவர் அல்ல. சரிதானே? அவருக்கு நியாயமானது அல்லது பொருத்தமானது என்று புலப்படுகிற சந்தர்ப்பங்களில் தவிர அவருக்கு இந்த லீவை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை கிடையாது. விசேட காரணங்களுக்காக அதை கொடுக்கலாம். மற்றபடி பொதுவாக வினைத்திறமையின்மை காரணமாக இளைப்பாறுகிற உத்தியோகத்தர் ஒருவர் சாதாரணமாக இந்த லீவு பெறுவதற்கு உரித்து கிடையாது. சரி, விசேட காரணங்களை அவர் காட்டி விண்ணப்பிக்கும் போது அதனை வழங்கலாம். பதவியில் இருந்து கேட்டு விலகுவதற்காக ஆவணங்கள் சமர்ப்பித்த ஒரு உத்தியோகத்தரும் அந்த நாளில் இருந்து எந்த விதமான ஓய்வு லீவு அல்லது அமைய லீவுக்கு தகுதி உடையவர் ஆக. அப்போ சில பேர் கேட்கறது, நான் ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு அது வர மட்டும் மெடிக்கல் லீவு போடலாமான். ஒரு நாளும் இல்லை. விஓபி தான், நின்றா விஓபி தானா? கேட்டு விலகுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்த ஒரு உத்தியோகத்தர் அந்த ஆவணங்கள் சமர்ப்பித்த நாளிலிருந்து ஏதேனும் ஓய்வு லீவு அல்லது அமைய லீவுக்கு தகுதி உடையவர் ஆக மாட்டார். இந்த 5 விஷயத்தையும் உள்ளடக்கி நீங்கள் எழுத வேண்டும். அவன் தகுதிகள் என்று கேட்டால் அந்த கீழ்ப்பகுதியை மட்டும் சொல்லாமல் முழுமையாகவே சொல்ல வேணும். அவர் ஓய்வு பெறுகிறவராக இருந்தால் அவருக்கு மீதமாக இருக்கிற அவர் சேமித்த லீவுகளை பயன்படுத்தலாம். 2வது, அத்தோடு நடைமுறை ஆண்டில் இருக்கிற அவருக்கு உரித்தான லீவையும் அவர் பயன்படுத்தலாம். நாள் சம்பள அடிப்படையில் பணியாற்றுகிறவருக்கு நடப்பு ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டில் அவர் சேமித்த லீவுகளை பயன்படுத்துவதோடு அவருக்குரிய அமைய லீவுகளையும் அவர் பயன்படுத்தலாம். வினைத்திறனின்மை காரணமாக ஓய்வு பெற செய்யப்படுகிற ஒரு உத்தியோகத்தர் விசேட காரணங்களுக்காக மட்டும் இந்த விடுமுறை வழங்கலாம். சாதாரணமாக அவருக்கு அதற்கு உரித்து கிடையாது. பதவியிலிருந்து கேட்டு விலகுவதற்காக ஆவணங்களை சமர்ப்பித்த ஒரு உத்தியோகத்தர் அந்த நாளிலிருந்து ஓய்வு விடுமுறை அல்லது அமைய விடுமுறை பெறுவதற்கு தகுதி உடையவர் அல்ல. சரியா? பாருங்க, எவ்வளவு நுணுக்கமாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இருக்குது, நாங்கள் பார்க்க இல்லை, அவ்வளவுதான். இப்படி எல்லாம் இருக்கிற விஷயத்தை நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம். அடுத்த பகுதியை பாருங்க. பதவி ஒன்றின் பதில் கடமைக்காக அரசாங்க அலுவலர் ஒருவரை நியமிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை என குறிப்பிடுகிறது. பதவி ஒன்றில் பதில் கடமைக்காக ஒரு உத்தியோகத்தரை நியமிக்கிற போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்டிருக்கிறார். எந்த பகுதியை கவனத்தில் கொள்ள வேணும்? அத்தியாயம் 2ல 13:1 13:6 வரைக்கும் பார்க்கலாம். திருப்பி சொல்லுங்கம்மா. அத்தியாயம் 2ல 13:1 13:6 வரைக்கும். அத்தியாயம் 2இல்லையா? இல்ல சார், நடைமுறை அத்தியாயம் 9:131 சார். 131. தாபன விதிக்கோ வேலை இல்லையா? அவங்க தாபன விதிக்கோ வேலை எங்கே இருக்குன்னு சொன்னாங்களே. தாபன விதிக்கோள் இல்ல சார். அப்படியா? அத்தியாயம் 9 131 இதுல பொதுச்சேவையான குழுவின் நடைமுறை விதிகள்ல பார்க்க சொல்றீங்களா? சரி, அதை பார்ப்போமா? ஒரு நிமிஷம். சரி, நாங்கள் அந்த பகுதிகளை ஒரு கால் பார்ப்போம். 2 விதமாக சொல்லி இருக்கிறாங்க. சில பேர் தாபன விதிக்கோவையினுடைய 7வது எத்தனையாவது அத்தியாயத்தில் இருக்குன்னு சொன்னீங்க? தாபன விதி 7வது அத்தியாயம்
இடத்துல அதனுடைய 12ஆம் பிரிவில் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? பதில் கடமைக்காக அரசாங்க அலுவலர் ஒருவரை நியமிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த இடத்துல தாவன விதிக்கோவையினுடைய 7வது அத்தியாயம் சம்பளங்கள் என்கிற அத்தியாயத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. பதில் கடமை சம்பளம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேணுமாக இருந்தால் அவருக்கு கீழ்வர நிபந்தனைகள் இருக்க வேணும். அதாவது 12(2)(1) 12(2)(6) வரையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் அதுக்கு பொருத்தமானவை. தாவன விதிக்கோவையினுடைய 7வது அத்தியாயம் அதனுடைய 12வது பிரிவில் இருக்கிற 12(2)(1) தொடக்கம் 6 வரையிலான உபபிரிவுகள். பதில் கடமை வேதனம் ஒன்று வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று சொல்லி கேட்டாலும் இந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேணும். இதில் 2 விதமான கேள்வி இருக்குது. நான் அதனால தான் கொஞ்சம் குழப்பமடைய விட்டேன். கொஞ்சம் பரவாயில்லையே அதை சொல்லட்டும் அவங்க அப்படின்னு சொல்லி. பதில் கடமை சம்பளம் ஒன்று வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று சொன்னால் இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால்தான் அந்த சம்பளத்தை கொடுக்கலாம். இருந்தால் அப்போதான் அதை கொடுக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? என்னென்ன நிபந்தனைகள் அதில் சொல்லப்பட்டிருக்குது? அவர் பதில் கடமை புரிவதற்காக நியமிக்கப்படுகிற பதவி அவர் இப்போது நிரந்தர பதவி வகிப்பதை விட உயர்ந்த தரத்தை கொண்ட பதவி ஒன்றாக இருக்க வேண்டும், அல்லது அவர் தற்போது வகிக்கின்ற நிரந்தர பதவிக்கு சமமான பதவியாக அமைய வேண்டும். அதுக்கு கீழே இருக்கிற பதவிக்கு ஆக்டிங் பார்க்கிறாரா? அப்போ கிரேட் 2ல் இருக்கிற ஒரு ஆள் கிரேட் 1க்கு ஆக்டிங் பார்க்கலாம், இல்லை கிரேட் 2ல் இருக்கிற இன்னொரு பதவியை பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிறேன் தேர்தல் ஆணையாளராக மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றுகிற நேரம் சில வேளைகளில் மாவட்ட செயலகத்தினுடைய உதவி மாவட்ட செயலாளர் பதவியையும் பதில் கடமையாக ஆற்றலாம். இப்போது மேலதிக அரசாங்க அதிபராக இருக்கிற ஒருவர் அரசாங்க அதிபர் பதவியை பதில் கடமையாக ஆற்றலாம், ஆனால் உதவி மாவட்ட செயலாளர் பதவியை ஆற்றலாம். கீழே இருக்கிற பதவிக்கு பதில் கடமையை ஆற்ற முடியாது. பதில் கடமையை ஆற்றுகிறது தன்னுடைய நிரந்தர பதவியிலும் பார்க்க உயர் பதவியாக இருக்க வேண்டும், அல்லது தன்னுடைய பதவிக்கு சமமான தரத்திலான பதவியாக இருக்க வேண்டும், அது நேரொத்த பதவியாக இருக்க வேண்டும். சரி, அடுத்தது முழு நேர பதவியாக இருக்கலாம். அதாவது முழு நேர பதவி என்றால் தன்னுடைய பதவியில இருந்து போயிட்டு முழு நேரமாக பதில் கடமையை ஆற்றுகிறது, அப்படி போகலாம். சரிதானே? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில பிரதேச செயலர்களாக நியமிக்கப்படுகிறோம், ஒவ்வொரு ஆண்டுக்கும் நியமிக்கப்படுவார்கள், அது பதில் கடமை புரிகிறது. அடுத்தது கவனிங்க, பதில் கடமை புரிவதற்கு நியமிக்கப்படுகிற பதவி ஒரு முழு நேர பதவி. விரைவில் அதற்கென ஒரு உத்தியோகத்தர் நியமனம் செய்யப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்ட பதவியாக இருக்க வேண்டும். அதாவது முழு நேரமாக கடமையாற்ற வேண்டிய ஒரு பதவியாகவும், அதேவேளை விரைவில் ஒரு உத்தியோகத்தர் அதுக்கு நியமனம் செய்யப்பட இருக்கிறார். அதாவது தற்காலிக வெற்றிடம் காணப்படும், அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக சொல்லுவது. சரிதானே? மற்றது பதில் கடமை புரிவதற்கான பதவி வெற்றிடமாக இருக்க வேணும், அல்லது உத்தியோகத்தர் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருக்க வேணும். வெற்றிடம் இல்லாத சந்தர்ப்பங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அவர் ஓய்வுக்கு தயார்படுத்துகிற விடுமுறையில் இருந்தால், தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருந்தால், சம்பளமற்ற லீவில் இருந்தால், இப்படியான சந்தர்ப்பங்களிலே அது வெற்றிடமாக கருத முடியாது. ஆனால் உத்தியோகத்தர் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருக்க வேண்டும். உரிய நியமன அதிகாரி முறையாக இந்த பதவிக்கு நியமனத்தை வழங்கி இருக்க வேண்டும். அதாவது வெற்றிடமாக இருக்கிற பதவிக்குரிய நியமன அதிகாரி யாரோ அந்த நியமன அதிகாரியினால் பதில் கடமை நியமனம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். பதில் கடமைக்குரிய சம்பளத்தை வழங்குவதாக இருந்தால் உரிய அமைச்சு செயலாளருடைய அனுமதி பெறப்பட்டிருக்க வேண்டும். சரியா? அடுத்தது 1, 2, 3 அதை விட வித்தியாசமான ஒன்று, அதை நான் பிறகு சொல்லுகிறேன். இந்த 6 விடயங்கள் இதுக்குள்ளே இருக்க வேண்டும். பதில் கடமை ஒன்று வழங்கப்படுவதற்கான நிபந்தனைகள் என்பது 1, அந்த பதவி உயர் பதவியாக இருக்க வேணும். 2வது, பதவி அல்லது அந்த பதவிக்கு சமமான பதவியாக இருக்க வேண்டும்.
மூன்றாவது பதில் கடமை ஆற்றப் போகிற பதவி என்பது முழு நேர பதவி ஒன்றாக இருப்பதோடு விரைவில் ஒரு உத்தியோகத்தர் நியமனம் செய்யப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட பதவியாக இருக்க வேணும். நாலாவது பதில் கடமை புரிவதற்கான அந்த பதவி வெற்றிடமாக இருக்க வேண்டும் அல்லது அந்த கடமைக்குரிய உத்தியோகத்தர் சமூகம் அளிக்காமல் இருக்க வேணும். ஐந்தாவது உரிய நியமன அதிகாரியினால் முறையாக இந்த பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆறாவது பதில்கடமை சம்பளத்தை வழங்குவதற்கு உரிய அமைச்சு செயலாளருடைய சம்மதம் பெறப்பட்டிருந்தால் அதற்குரிய வேதனத்தை வழங்கலாம். அடுத்தது இந்த கடமையை கவனித்தல் தொடர்பான நியமனம். அது கேள்வியாக இதில் இல்லை, இருந்தாலும் சொல்லிட்டு போகிறேன். கடமையை கவனித்தல் தொடர்பாக கேட்கப்பட்டால், அதாவது பதில் கடமையாக அல்லாமல் கடமைகளை நிறைவேற்றுதல் அல்லது கடமையினை மேவுதல் என்பதாக பதவி ஒன்றுக்குரிய கடமைகளை புரிவதற்கு முழு நேர உத்தியோகத்தர் ஒருவர் தேவைப்படாத பதவியில் பதவி ஒன்றின் கடமைகளை புரிவதற்கு முழு நேர உத்தியோகத்தர் ஒருவர் தேவைப்படாத பதவி ஒன்றுக்கு பதில் கடமை புரிவதற்கு நியமிக்கப்படும் போது அது கடமை சேவையினுடைய அந்த பதவியினுடைய கடமைகளை கவனித்தல் என நியமனமாக கருதப்படுது. அவருக்கு பதில் கடமைக்கான சம்பளம் கொடுக்கிறதாக இருந்தால் பதில் கடமை வேதனத்தை கணிச்சிட்டு அதுகின்ற 3/2 பகுதி தான் கொடுக்கவும். அவருக்குரிய ஆக்டிங் சேலரியை கணக்கு பண்ணி போட்டு அதில் 3/2 தான் கொடுக்க வேணும் கடமையை கவனித்தல் என்பதற்கு. இது சும்மா மேலதிகமாக சொன்னது. இப்போ கொஞ்சம் பேர் குழப்பம் அடைஞ்சு போயிருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் திருப்திப்படுத்த வேணும். சரிதானே? இந்த பதில் சரியா என்று கேட்டால், அதாவது பதில் கடமை நியமனம் ஒன்றை வழங்குவதற்கான நிபந்தனைகள் எவை என்று கேட்டால் மிகச்சரியான பதில். இதே பதில் பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் அதனுடைய உறுப்புரைகள் 138 தொடக்கம், சரிதானே, 141 வரையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியை நீங்கள் எழுதினா எந்த விதத்திலையும் தவறல்ல, அதுவும் சரியான பதில் தான். சரி, இதில் இருக்கிற இந்த பதில் எழுதி இருந்தாலும் அது சரியான பதில். நிச்சயமாக விடைத்தாள கொடுக்கிறவர்கள், அந்த வினாத்தாளுக்குரிய விடைகளை தயார் செய்து கொடுக்கிறவர்கள் அந்த புள்ளியிடல் திட்டத்தில் 2ஐயும் கவனத்தில் கொள்ள வேணும். அந்த அளவுக்கு அறிவில்லாதவர்கள் செட்டிங்கு போக மாட்டேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிதானே? இங்கே பதில் கடமை ஆற்றுவதற்குரிய பொதுவான நிபந்தனைகள் என்று கேட்கப்படுகிற போது உண்மையில் இதுதான் மிகச்சரியான பதில். அப்போ நீங்கள் அந்த பார்த்த பதில் என்ன? ஒரு உத்தியோகத்திற்குரிய பதில் கடமை வேதனம் வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனைகளை என்று கேட்டால் முதல் படித்தது எழுதுங்க. தாவன விதிக்கோவையினுடைய 7வது அத்தியாயத்தின் 12 பிரிவு மற்றும் அதனுடைய உபபிரிவுகள் 1 தொடக்கம் 6 வரையில் இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் எப்போ எழுத வேணும்? பதில் கடமை வேதனம் வழங்கப்படுவதற்கான நிபந்தனைகள் எவை என்று கேட்கப்பட்டால் இதை எழுதுறது பொருத்தமானது. சரிதானே? அப்போ நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 138 141 வரையில் இருக்கக்கூடியது தான் இந்த கேள்விக்குரிய பதில். இப்படி கொஞ்சம் குழப்பி விட்டால் தான் தெளியும் என்றதுக்காக விடுகிறது. சரிதானே? பதவி ஒன்றில் பதில் கடமைக்காக ஒருவரை நியமிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்று சொல்லப்பட்டால் அதற்குரிய நிபந்தனைகள், அதுக்காக அந்த விடையை சொன்னால் பிழையா என்று கேட்டால் பிழை இல்லை, ஆனால் இதுதான் மிகச்சரியான. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பதில் கடமை பதவிக்கு நியமிக்கப்படுபவர் அதற்கான சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறித்து உரைக்கப்பட்டுள்ள சேவைக்குரிய உத்தியோகத்தர் மாத்திரம் நியமிக்க வேண்டும். இல்லாவிட்டால் வேறு சேவையிலிருந்து நியமிக்கலாம். இல்லாத விட்டால், சரிதானே? ஆனால் பொதுவாக அந்த சேவைக்குரியவர் தான் நியமிக்கப்பட வேண்டும். ஒரு காலத்தில் இருந்தது இல்லைங்க, நிர்வாக சேவைக்குரிய பதவிகளை எழுதுனர் சேவையில் இருந்தவர்கள் ஆற்றிய காலம் உண்டு. அது மிக விதிவிலக்கான சந்தர்ப்பம். அப்போ கவனிங்க, முதலாவது என்ன சொல்கிறாங்க? குறித்த பதவியில் பதில் கடமை ஆற்றுவதற்கு அல்லது கடமையை மேற்கொள்வதற்கு ஒருவரை நியமிப்பதாக இருந்தால் அந்த பதவியில் சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் கூறப்பட்டுள்ள
சேவைக்குரிய உத்தியோகத்தரை மாத்திரம் நியமிக்க வேண்டும். சரியா? இரண்டாவது, பதில்கடமை நியமனம் என்பது உச்சபட்சமாக 1 வருட காலத்துக்கு மட்டுப்படுத்த வேண்டும். அதனால்தான் சில பிரதேச செயலர்களுக்கான நியமனம் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பித்து வழங்குகிறது. இப்போ தரம் 1 இல்லாத இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகள் பிரதேசராக இருந்தால் அது பதில்கடமை நியமனமாக இருக்கும். அப்போ அது ஒவ்வொரு ஆண்டும் அதை புதுப்பித்து கொடுப்பார்களாம். அப்போ எத்தகைய பதில்கடமை அல்லது கடமையை மேற்கொள்ள நியமனமாக இருந்தாலும் அது ஆகக்கூடிய உச்சபட்சம் 1 வருட காலத்துக்கு மட்டுப்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் அதனை நீடிப்பதற்கு உரிய அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு வருடத்துக்கும் மேலே நீடிப்பு செய்வது தொடர்பில் அவர் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அந்த ஒரு நியமனம் வழங்குகிற போது ஆகக்கூடியது 1 வருடம், பின்னர் ஒவ்வொரு வருடத்துக்கும் அதை புதுப்பிக்கலாம். சரி, அடுத்தது, ஒரு பதவியில் கடமை ஆற்றுகிற போது அந்த உத்தியோகத்தர் அதற்குரிய வேதன அளவு திட்டத்தை கோர இயலாது. அதற்குரிய வேதன அளவு திட்டம் என்றால் அந்த சம்பள படிநிலையில் தன்னை வைக்கும்படி கேட்க இயலாது. பதில்கடமை புரிகின்ற போது அந்த பதில்கடமை புரிகின்ற பதவிக்குரிய வேதன அளவு திட்டத்தை அவர் கோர இயலாது. நிரந்தர உத்தியோகத்தர் ஒருவர் நியமிப்பு செய்யப்படுகிற சந்தர்ப்பத்தில் பதில்கடமை ஆற்றுகிறவர் அல்லது கடமையை மேற்கொள்ளுகிற உத்தியோகத்தர் ஒருவர், நிரந்தர உத்தியோகத்தர் ஒருவர் நியமனம் செய்யப்படுகிற போது பதில்கடமை நியமனம் தானாகவே ரத்தாகிவிடும். இந்த விஷயம் தெரியாமலே நிறைய பேர் இருக்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல, நான் வெளிப்படையாக சொன்னால், ஒரு கல்வியியல் கல்லூரியில் அங்கே இருக்கக்கூடிய பதிவாளர் பதவிக்கு ஒருவர் பதில்கடமை நியமனம் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் சுப்ரா பாஸ் பண்ணின ஒரு ஆளை அதுக்குரிய நியமனம் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்போதும் அந்த பதில்கடமை செய்தவர் தனக்கு அதை ரத்து செய்து கடிதம் வரையிலே, அதனால் தனக்குரிய ஆக்டிங் கொடுப்பனவு கொடுக்கணும் என்று சொல்லி அதுக்குரிய ஆக்டிங் பேமெண்ட் கொடுபடுது. சரியா? அப்போ இவ்வளவு நிர்வாகம் தெரிந்தவர்கள் அந்த நிர்வாகத்தை நடத்தினோம் என்று சொல்லி பார்க்கணும். சாதாரணமாக பொதுச் சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதி 140 ஒருக்கா பாருங்க என்று சொன்னால் போதுமானது. நிரந்தர நியமனம் செய்யும் அதிகாரி ஒரு நியமனத்தை செய்த உடனே அதுவரையில் அந்த பதவிக்கு செய்யப்பட்டிருந்த பதில்கடமை மற்றும் கடமை மேற்கொள்ளல் நியமனம் தானாகவே ரத்தாகிவிடும். அதுக்கு பிறகு அங்கிருந்து கடிதம் பெறணும் என்று சொல்லி எல்லாம் பார்த்து கொண்டிருக்க தெரியும். அதே போல ஒருவர் பதில்கடமை செய்தார் அல்லது கடமைகளை கவனித்தார் என்பதற்காக நிரந்தர நியமனம் ஒன்று செய்யப்படுகிற போது அந்த உத்தியோகத்திற்கு ஏதேனும் விசேட புள்ளிகள் அல்லது விசேட நன்மைகள் எதுவும் வழங்கக்கூடாது. அப்போ சில பேர் சொல்கிறது, நான் ஆக்டிங் ஜிஏயாக இருந்தபடியாக நான் ஜிஏ இன்டர்வியூ போயிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் புள்ளி கொடுப்பாங்க. அது தெளிவாக சொல்லியிருக்கு, ஆக்டிங் பார்த்தவர்ன்றதுக்காக எக்ஸ்ட்ரா புள்ளி கொடுக்குறீங்க. சரிதானே? பிரதேச செயலராக ஆக்டிங் பார்த்தவர்ன்றதுக்காக பிறகு டிஎஸ் இன்டர்வியூ நடக்கல, அதுக்கு மேலதிக புள்ளி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த விடயங்கள் தொடர்பான பொதுவான நிபந்தனைகள் என்று கேட்கிற போது இந்த விடயத்தை கருத்தில் கொண்டாச்சு. சரிதானே? அடுத்த கேள்விக்குள்ளே போவோமா? கடமைகளை கவனித்துக் கொள்வதற்காக நியமனம் செய்தல் என்றால் என்ன என சுருக்கமாக விளக்குக. இதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். ஒரு பதவிக்கு நிரந்தரமான அல்லது முழு நேர உத்தியோகத்தர், அதை பதில்கடமைக்காக நியமிக்கப்படுகிற போது முழு நேர உத்தியோகத்தர் ஒருவர் அவசியமில்லாத சந்தர்ப்பத்தில் அந்த நியமனம் கடமைகளை கவனித்தல் நியமனமாக கருதப்படும். அதற்குரிய வேதன கொடுப்பனவு பதில்கடமை வேதனம் கணிப்பீடு செய்யப்பட்டு அதனுடைய 2/3 பங்கு கொடுப்பனவு செய்யப்படும். அதான் முதல்லையே நாங்கள் தாவன விதி கோவைன்னு அந்த பகுதியை நாங்கள் பார்த்து சொல்லிட்டோம். சரியா? புகையிரத ஆணை பத்திரம் ஒன்றில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்பதை குறிப்பிடுக. நாங்கள் இந்த ஒரன் சம்பந்தமாகவும் நினைக்கிறேன் அதிக அளவுக்கு நாங்கள் பார்க்க இல்லை. அதிக அளவுக்கு பார்க்கல, நாங்கள் படிக்கவே இல்லைன்னு ரயில்வே ஒரன் சம்பந்தமாக படிக்கவே இல்லை. கொஞ்சம் அதை படிச்சுட்டு போயிடுவார். சரியா? புகையிரத ஆணைச்சீட்டு தொடர்பாக கேட்கக்கூடிய 2 கேள்வியும் இதுக்குள்ளே கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது என்ன நோக்கங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க. சரி, இது எங்கே பார்க்க வேணும்? நாங்கள் புகையிரத ஆணைச்சீட்டு தொடர்பான விடயங்கள் எங்கே பார்க்க வேணும்?
அத்தியாயம் 13. தாபன விதி கோவையினுடைய 13வது பிரிவின் 3வது பிரிவை பார்க்க வேணும். இப்படியா சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போமே. தாபன விதி கோவையினுடைய 13வது அத்தியாயம் புகை வண்டி ஆணை சீட்டு சம்பந்தமாக பார்க்க வேணும். சரியா? சரி. அப்போ இதில் இந்த புகை வண்டி ஆணைச்சீட்டுகள் தொடர்பாக பார்க்குறதுக்கு முன்னால் இதுக்கு முன் பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு காட்டுகிறேன். புகை வண்டி ஆணைச்சீட்டு ஒன்று வழங்கப்படுவதற்கான நோக்கங்களை வேண்டு சில நேரங்களில் கேட்பாங்களா? இது கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. முதலாவது விடயம் பொது நிபந்தனைகள் தொடர்பாக கேட்கலாம். அதை நாங்கள் கீழே பார்க்க போகிறோம். இரண்டாவது புகை வண்டி ஆணைச்சீட்டு ஒன்று வழங்கப்படுவதற்குரிய நோக்கங்களவை என்று சொல்லி கேட்கலாம். மூன்றாவது ஆணைச்சீட்டு எழுதுகிற போது அதில் உள்ளடங்க வேண்டிய முக்கியமான விடயங்களை என்று கேட்கலாம். இந்த அத்தியாயத்தை ஒரு நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். வேறுபாடுங்க இருக்கு சார் இன்னொரு பேப்பர்ல. அது ஒரண்டுக்கும் டிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏனென்றா நீங்கள் அதை டிக்கெட்டில் வச்சு கொண்டு ஏறி பயணம் போனாக்கள் இருக்கணும் தங்கச்சி. ஒரண்டை எடுத்துக்கொண்டு போய் அதை கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட்டாக மாற்றிக்கொள்ளாமல் அதை கொடுத்து டிக்கெட் எடுக்கணுமன்றது தெரியாமல் என்வலப்போடு அதை மடித்து பொக்கெட்டில் வச்சு கொண்டு போய் அனுராதபுரம் ஸ்டேஷனில் அந்த ரயில்வே கார்டு இருக்கிறார் தானே, ரயில்வே கார்டு அந்த உத்தியோகத்தை இறக்கி நீங்கள் போயிட்டு அந்த ஸ்டேஷனில் இதில் 10 நிமிஷம் நிற்கும் ஸ்டேஷனில் கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து ஒரு பெரிய அதிகாரி, உயர்நிலை அதிகாரி, சாதாரணமான ஆள் அல்ல. ஏனென்றால் குறிப்பாக வடக்கில் இருந்தவர்களுக்கு இந்த புகையிரத ஆணைச்சீட்டு தொடர்பான அனுபவம் இல்லை. நீண்ட காலம் ட்ரெயின் ஓடு இல்லை. பழையில இருந்து ட்ரெயின் ஓடுது என்ற உடனே உங்களுக்கு எல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்கு ஒரண்டு இருக்குது, நாங்கள் ஒரண்டில் போகலாம்னு சொல்லி ஒரண்டை எழுதி கொண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து பஸ்ஸில் போய் பழையில இறங்கி ஓட்டோ பிடிச்சி கொண்டு போய் விடியப்புறம் பழையில இறங்கி அந்த உரண்டை பொக்கெட்டில் வச்சு கொண்டு ஏறி போன ஆக்கள் இருக்குது. அப்போ இப்படி ஆக்கள் இருக்கிறபடியால் நீங்கள் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்ளணுமென்று புகையிரத ஆணைச்சீட்டு ஒன்றுக்கும் புகையிரத பிரியாணை சீட்டுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் என்றும் கேட்டுக்கிடக்கு. நல்ல கேள்வி, தகுதியான கேள்வியா, தெரிஞ்சிருக்க வேணும் என்று சொல்லி. அப்போ அவையண்ட காலத்து இபிஎஸ்சி அவன் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தால் அதோடு ஏறி போயிருக்க மாட்டேன். சரி, அப்போ இதுக்குள்ள பார்ப்போம். முதலாவது புகை வண்டி ஆணைச்சீட்டு வழங்கப்படுவதற்கான நோக்கங்கள். ஒன்று, அரசாங்க அலுவல்களை நிறைவேற்றுவதற்காக வழங்கப்படலாம். இரண்டாவது, வைப்பு நிதியத்தில் இருந்து வழங்கப்படுகின்ற ஏனைய அலுவல்கள், வைப்பு நிதியத்திலிருந்து நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய அலுவல்களை கவனிப்பதற்கு ஆணைச்சீட்டு கொடுத்து விடலாம். ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், அவருடைய குடும்பத்தினருக்கு புகை வண்டி ஆணைச்சீட்டு வழங்கப்படுகிறது. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடைய பயணங்களுக்கு, மருத்துவ சாலைக்கு வறியவர்களை கொண்டு செல்வதற்கும் புகையிரத ஆணைச்சீட்டு கொடுக்கலாம். ஒரு அரசாங்க அதிபருக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஒரு ஏழைப்பட்ட ஒருவர், வறியவர் ஒருவர் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு வசதி இல்லை என்றால் அவருக்கு ரயில்வே ஒரன் கொடுத்து அவரை வைத்தியசாலைக்கு போவதற்கு அனுமதி வழங்கலாம். அந்த பின்னுக்கு இருக்கிற இடத்துல அதை பார்ப்போம். அப்போ புகை வண்டி ஆணைச்சீட்டு வழங்கப்படுவதற்கான நோக்கங்கள் என்று கேட்டால் இந்த 2(1), 2(2), 2(3), 2(4), 2(5) இந்த விடயத்தை சொல்லக்கூடியதாக நீங்கள் இருக்கணும். அரசாங்க அலுவல்களுக்கு, வைப்பு நிதியத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஏனைய அலுவல்களுக்கு, ஜனாதிபதி, பிரதம அமைச்சருக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மருத்துவ சாலை போன்ற இடங்களுக்கு வறியவர்களை கொண்டு செல்வதற்கு ஆகிய 5 நோக்கங்களுக்கு புகை வண்டி ஆணைச்சீட்டு வழங்கலாம். சரியா? சரி, இனி அதுக்குள்ள போகும். புகை வண்டி ஆணைச்சீட்டு வழங்குவது தொடர்பாக பொதுவான நிபந்தனைகள் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கு. சரிதானே? புகை வண்டி ஆணைச்சீட்டு வழங்குவது தொடர்பாக பொதுவான நிபந்தனை. நீங்கள் பேசுவது அப்ப கவனிங்க. இந்த புகை வண்டி ஆணைச்சீட்டுகள் தொடர்பாக சொல்லப்பட்ட விடயத்தை ஒரு திரும்ப சமரி ஒன்று சொல்லிட்டு வருகிறேன். புகை வண்டி ஆணைச்சீட்டு என்ன நோக்கங்களுக்காக கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்ட இந்த 5 நோக்கங்களையும், 2வது பகுதியில் இருக்கிற 5 நோக்கங்களையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அரசாங்க அலுவல்களுக்காக. அடுத்தது, வைப்பு நிதியத்திலிருந்து
நிதி வழங்கப்படுகிற ஏனைய அலுவல்கள் அது என்னன்னு சொல்லி கீழே இருக்குது நீங்கள் பார்த்து கொடுத்துருவோம். ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மருத்துவ சாலைக்கு வறியவர்களை கொண்டு போவது, இந்த நோக்கங்களுக்கு கொடுக்கலாம். இனி பொதுவான நிபந்தனைகள் தொடர்பாக புகை வண்டி ஆணைச்சீட்டுகள் தொடர்பான பொதுவான நிபந்தனை என்று கேட்கிறது. இந்த முதல் பிரிவில் இருக்கக்கூடிய இந்த 9 விடயங்களையும் தான் அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் குறைந்தது ஒரு 5 விடயங்களை என்றாலும் எழுதக்கூடிய அளவுக்கு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சரி. இதைத்தான் நாங்கள் அவர்கள் புள்ளியிடல் திட்டத்தில் பதிலாக கொடுப்பார்கள். விடையாக இதைத்தான் காப்பி பண்ணி கொடுப்பார்கள். இதில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுத வேணும் என்று சொல்லி எதிர்பார்க்க மாட்டார்கள். சுருக்கமாக எழுதுங்கன்னா உங்களுக்கு விளங்கிட்டா சரி புள்ளியை கொடுப்பார்கள். முதலாவது ஜனாதிபதி, பிரதமர், அவருடைய அவர்களுடைய குடும்பம் புகை வண்டியில் அதற்கான பிரயாண சீட்டு இல்லாமல் பயணம் செய்ய முடியும். இரண்டாவது, கடமைக்காக அல்லது விடுமுறை நோக்கங்களுக்காக புகை வண்டியில் இலவசமாக பிரயாணம் செய்வதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள், உரித்துடையவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், ஏழைகள் எல்லாருக்கும் இருக்குது. சரிதானே? உரித்துடையவர்களுக்கு புகை வண்டி ஆணைச்சீட்டு ஒன்றை வழங்கலாம். இந்த மூன்றாவது, புகை வண்டி ஆணைச்சீட்டை பயணச்சீட்டாக பயன்படுத்த இயலாது. அதனை புகையிரத நிலைய பயணச்சீட்டு கர்மபீடத்தில் கொடுத்து கட்டணம் இல்லாமல் பயணச்சீட்டை பெறுவதற்கான உரிமை மாத்திரம் உண்டு. புகைவண்டி ஆணைச்சீட்டை பயணச்சீட்டாக பயன்படுத்த முடியாது. இதுதான் அந்த வேறுபாடை நன்று கேட்டது. 1-3 பிரிவு எழுதினா சரி. புகைவண்டி ஆணைச்சீட்டினை ஒரு பயணச்சீட்டாக பயன்படுத்த முடியாது. ஆணைச்சீட்டை வைத்திருப்பவர் ஒருவர் பயணச்சீட்டு கர்மபீடத்தில், புகையிரத நிலையத்தின் பயணச்சீட்டு கர்மபீடத்தில் அதை கொடுத்து கட்டணம் செலுத்தாமல் பயணச்சீட்டை பெறுவதற்கான உரிமை மாத்திரம் உண்டு. சரிதானே? ஆணைச்சீட்டுகளுக்கான பயணச்சீட்டு கொடுக்கும்போது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பயணம் ஆரம்பிக்கும் இடம், பயணம் முடிவடையும் இடம் ஆகியவை அல்லது அவற்றுக்கு இடையில் உள்ள புகையிரத நிலையங்களுக்கு மாத்திரம்தான் அதை கொடுக்கலாம். அதற்கு அப்பால் போக முடியாது. ஆரம்பிக்கிற இடமாக யாழ்ப்பாணம் குறிக்கப்பட்டிருந்தால் காங்கேசன்துறையில் இருந்து டிக்கெட் போடலாம். அதே போல மருதான குறிக்கப்பட்டிருந்தால் கோட்டை வரைக்கும் டிக்கெட் போட இயலாது. சரிதானே? அதாவது போட்டிருக்கிற நிலையங்கள் 2 அல்லது அதுக்கு இடையில இருக்கிற நிலையங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் போட்டுக்கொள்ள முடியும். சரிதானே? அதே போல சொல்லப்பட்டிருக்குது, மருதான, கொழும்பு கோட்டை, கொம்பனை தெரு ஆகியவற்றிலிருந்து அனுமதி சீட்டுகள் வழங்கலாம். கொழும்பு என்று எழுதப்பட்டிருந்தால் 3க்கும் கொடுக்கலாம் என்று தனியாக சொல்லியிருக்கோம். ஓகே. அடுத்தது, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு அவர்களுடைய திணைக்கள தலைவரால் வழங்கப்பட வேண்டும் அல்லது திணைக்கள தலைவர் அதிகாரம் அளித்தவரும் கையொப்பம் வைக்கலாம். ஆணைச்சீட்டில் எழுதப்பட்ட எதுவாவது மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அதை செய்கிற உத்தியோகத்தர் அட்டாட்சிப்படுத்தி கையொப்பமிட வேண்டும். முழு பெயரையும் பதவியையும் குறிப்பிட வேண்டும். ரப்பர் ஸ்டாம்ப் போடணும். அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றுக்கு முன்னால் தன்னுடைய கையொப்பத்தை இட்டு ரப்பர் முத்திரை பொறிக்க வேணும். அதே போல் கையொப்பத்துக்கு பதிலாக ஒப்ப முத்திரைகளை பயன்படுத்தக்கூடாது. இப்போ என்னென்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் மாதிரி சில பேர் ரப்பர் ஸ்டாம்பில் சிக்னேச்சர் சேர்த்து வச்சிருப்போம். அப்படி பயன்படுத்தினாது பேனாவினால் கைப்பட எழுத வேணும். அதற்கு அருகில் ரப்பர் முத்திரை பொறிக்கலாம். இதுதான் பொதுவான நிபந்தனைகள். புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கக்கூடிய நோக்கங்கள் என்ன, அதற்கான பொதுவான நிபந்தனைகள் என்ன என்கிறத பற்றி பார்த்துட்டேன். அடுத்தது, புகையிரத ஆணை பத்திரம் ஒன்றில் தெளிவாக குறிப்பிட வேண்டிய விடயங்கள், அது எழுதுவதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு புகையிரத ஆணைச்சீட்டை எழுதுகிற போது எப்படி எழுதவும், இந்த வழங்கப்படுகிற நோக்கங்கள் தொடர்பாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. பார்ப்போம். அதை பார்த்துட்டு போவோம். என்ன எந்தெந்த நோக்கங்களுக்காக இதை கொடுக்கலாம். முதலாவது, அரசாங்க அலுவலர்களுக்கு கொடுக்கலாம். அதாவது திணைக்களங்கள் தங்களுடைய சேவைகளுக்காக, தங்களுடைய திணைக்களத்தில் மேற்கொள்ளப்படுகிற பணிகளுக்காக அதை வழங்கலாம். திணைக்களங்களினுடைய கணக்கில் அது பற்றி வைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 2வது, அரசாங்கத்தினுடைய விசேட நிதியங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த சேவா வனிதா நிதியம் அப்படியானவை இருக்குது. அப்போ இந்த புகைவண்டி ஆணைச்சீட்டை கொடுக்கிற போது
162 162 ஆனா என்கிற படிவங்களில் அது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது வைப்பு நிதியத்திலிருந்து வழங்கப்படுகின்ற ஏனைய அலுவல்கள் மேலே சொல்லப்பட்ட திணைக்களங்கள் தவிர வேறு விதமான நிதியங்களில் இருந்து கொடுப்பனவு வழங்கப்படுமாக இருந்தால் அதை பயன்படுத்துவது. 3வது ஜனாதிபதி மற்றும் பிரதம அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு அவருடைய வாகனங்களை கொண்டு செல்வதற்கு கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஆகக்கூட அதை பற்றி பார்க்க தேவையில்லை. அதே போல் வறியவர்கள் மருத்துவ சாலைக்கு வைத்திய நிலையங்களுக்கு வைத்திய நிலையத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு பிரியாண செலவை கொடுக்க இயலாதவர்களுக்கு 3ஆம் வகுப்பு புகை வண்டி ஆணைச்சீட்டை வழங்குகிற அதிகாரம் அரசாங்க அதிபர் ஒருவருக்கு உண்டு. அனாதையான நோயாளி ஒருவரை அழைத்து போய் வைத்தியசாலையில் சேர்ப்பதற்கு திரும்பி வீட்டுக்கு வாரதுக்கு அவருடைய உறவினர் அல்லது நண்பர் ஒருவருக்கும் புகையிரத ஆணைச்சீட்டை வழங்கலாம். இந்த ஆணைச்சீட்டை வழங்குகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? அரசாங்க அதிபர் ஒருவருக்கு மட்டும்தான். அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளர் ஒருவருக்கு தான் இந்த அதிகாரம் உண்டு. சரிதானே? அது நோயாளிக்கு உதவியாக கட்டாயம் ஒருவர் போக வேணும் என்கிற சூழ்நிலையில் அந்த உதவியாளருக்கும் அதை வழங்கலாம். அவர் போகிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கும் திரும்பி வீட்டை வாரதுக்கும் அவருக்கு வாரண்ட் கொடுக்கலாம். அதே போல் விசேட வைத்தியசாலைகளுக்கு போகிறதுக்கு உளநோய் மருத்துவ சாலை, அதே போல் குஷ்டரோகம் போன்ற சில விதமான நோய்களுக்கு அந்தந்த வைத்தியசாலைகளுக்கு பிரயாணம் செய்வதற்கு அவருக்கு பயண கட்டணத்தை செலுத்த இயலாது என்றால் அப்போதும் அந்த உத்தியோகத்தை அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடியவர் அவர்கள் வீட்டை போகிறதுக்கு ஆணைச்சீட்டு கொடுக்கலாம். பொதுவாக நாங்கள் இவ்வளவு பார்த்தா சரி, வறியவர்களுக்கு மருத்துவ சாலை போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு கொடுக்கலாம். கீழே இருந்து மேலே சொல்லி கொண்டு வரேன். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, ஜனாதிபதி மற்றும் பிரதம அமைச்சர் அவருடைய பதவி அணியினருக்கு கொடுக்கலாம். வைப்பு நிதியத்திலிருந்து நிதி வழங்கப்படுகின்ற ஏனைய அலுவலர்களுக்கு கொடுக்கலாம். அரசாங்க அலுவலர்களுக்கு கொடுக்கலாம். இந்த 5 விடயத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சரி. அடுத்த 3வது விடயம், ஆணைச்சீட்டுக்களை எழுதும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். இதான் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிற விடயம் இது. ஆணைச்சீட்டு ஒன்றை வழங்கும் போது தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் அவை. என்ன விடயங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும்? வழங்கப்படுகின்ற திகதி, வழங்கும் அலுவலகம், வழங்கப்படுகிற சேவை, வழங்கப்பெறுபவர் யாருக்கு கொடுக்குற, வழங்கலினுடைய நோக்கம், வழங்கலுடைய நோக்கம் என்றால் கடமையா விடுமுறையா என்று சொல்லி ஆகிய விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டு ஆணைச்சீட்டுகள் தெளிவாக அவதானத்தோடு நிரப்பப்பட வேண்டும். சரிதானே? பிரயாணம் எந்த நோக்கத்துக்காக என எழுதப்பட வேண்டிய இடத்தில் விடுமுறை என்ற சொல்லும் அல்லது கடமை என்றால் அது தொடர்பான விவரங்களும் எழுதப்பட வேண்டும். அந்தந்த திணைக்களங்களை அடையாளம் காண்பதற்காக குறித்து ஒதுக்கப்பட்ட இலக்கத்தை ஆணைச்சீட்டில் குறித்து காட்ட வேணும். இதுக்காக ரப்பர் முத்திரை ஒன்றை பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கு. இப்போ அவங்க பயன்படுத்த வேணும் என்று சொல்கிறாங்க. கையால் எழுதினா அந்த நம்பர் அந்த கோட் எடுக்க மாட்டாங்களோ, அதுக்கு ஒரு ரப்பர் முத்திரை ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆணைச்சீட்டுக்கான செலவு, அறவிடப்பட வேண்டிய நிதியத்தினுடைய பெயர், பிரயாணத்தின் நோக்கம், விவரங்கள் ஆகியவை சொல்லப்பட வேண்டும். அதாவது பொது நிதியத்தில் இருந்து செலவு செய்யப்படுகிற ஏனைய விடயங்களுக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் 2.2 வைப்பு நிதியத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய அலுவல்களுக்கு கொடுக்கும்போது எந்த நிதியத்தில் இருந்து சார்ஜ் பண்ண வேணும் என்ற விவரம் அதில் எழுதப்பட வேண்டும். ஏனைய திணைக்களம் சார்பாக ஆணைச்சீட்டு வழங்கும் போது ஆணைச்சீட்டின் மேல் விளிம்பில் எந்த திணைக்களத்தால் செலுத்தப்படுவது என்பது குறிப்பு எழுதுவோம். வேறொரு திணைக்களத்துக்காக நீங்கள் ஆணைச்சீட்டு ஒன்றை கொடுக்கலாம். கொடுக்கிற போது எந்த திணைக்களத்தினாலே அந்த கொடுப்பினவு செய்யப்பட வேண்டும் என்கிற விடயத்தை சிவத்தமையாலே எழுத வரும். இந்த 3 விடயங்களும் தான் நீங்கள் சொல்லுவோம். முதலாவது, ஆணைச்சீட்டில் வழங்கப்படுகிற திகதி, வழங்கும் அலுவலகம், வழங்கப்படும் சேவை, யாருக்கு வழங்கப்படுகிறது, வழங்கப்படுவதன் நோக்கம் என்பது இருக்க வேண்டும். நோக்கம் என்பது தொடர்பில் விடுமுறை அல்லது கடமை பிரயாணம் எனில் அந்த விவரம் குறித்து காட்டப்பட வேண்டும்.
2 பிரிவின் கீழ் ஆணைச்சீட்டு வழங்குவதாக இருந்தால், அல்லது நீங்கள் 2 பிரிவு என்று சொல்லாமல் வைப்பு நிதியத்திலிருந்து நிதி வழங்கப்படுகின்ற ஏனைய அலுவல்களுக்கு ஆணைச்சீட்டை வழங்கும் போது என்று சொல்லி எழுதலாம். வைப்பு நிதியத்திலிருந்து நிதி வழங்கப்படுகின்ற அலுவல்களுக்கான ஆணைச்சீட்டை வழங்கும் போது ஆணைச்சீட்டில் செலவு அறவிடப்பட வேண்டிய நிதியத்தின் பெயரும் பிரயாணத்தின் நோக்கமும் தெளிவாக எழுதப்பட வேண்டும். பிற திணைக்களம் சார்பாக ஆணைச்சீட்டு வழங்கும் போது அந்த திணைக்களம் தொடர்பான விவரம் கீறினால் செலுத்தப்பாலது, அதாவது அந்த திணைக்களத்தினால் செலுத்தப்படக்கூடியது என்கிற விவரம் எழுதப்பட வேண்டும். இவ்வளவு விடயமும் படித்து வச்சிருந்தா காணும். சரிதானே? அடுத்த கேள்வி மிக இலகுவானது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தது தான். என்ன கேள்வி கேட்டிருந்தவங்க? புகையிரத ஆணைப்பத்திரம் ஒன்றுக்கும் புகையிரத அனுமதி சீட்டுக்கும் இடையிலான வேறுபாடு யாதுன்னு விளக்குக. 10 புள்ளி கொடுத்துருக்காங்க. சரி, நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டோம். அதுக்கு பதிலாக பயன்படுத்துகிறாது, அதுக்கு அருமபடத்தில் கொடுத்து கட்டணமின்றி அதுக்கான பயணச்சீட்டு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அதை பயணச்சீட்டுக்கு பதிலாக பயன்படுத்த இயலாது என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகுதியை மட்டும்தான் எழுதலாம், மேலதிகமாக ஒன்றுக்கும் போக தேவை. சரி, நல்லது. இது தொடர்பாக எவ்வளவு பார்த்து வச்சிங்கன்னா காணும். புகையிரத ஆணைச்சீட்டு சம்பந்தமாக வேறு கேள்வி ஒன்றும் இதுவரைக்கும் அந்த மாதிரி தெரியல. சரி, அடுத்தது 7வது கேள்வி. நாங்கள் ஓரளவுக்கு இந்த பேப்பரை இன்றைக்கு நிறைவு செய்திட வேணும். இதையாவது நிறைவு செய்ய வேணும். அரசாங்க அலுவலர் ஒருவர் அரசாங்க வேலையிலிருந்து நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக வேறு பதவி ஒன்றுக்கு விடுவிப்பு கோரி முன்வைத்த விண்ணப்பம் ஒன்று நியமிக்கும் அதிகாரியினால் ஏற்கப்படக்கூடாத சந்தர்ப்பங்கள் எவை என்பதை குறிப்பிடுது. இந்த கேள்வியை வேறு விதமாக எனக்கு யாராவது சொல்லுவன் என்றாக சொல்லுங்க. இந்த கேள்வியை வேறு விதமாக சொல்லுவேன் என்றாக சொல்லுங்க. பதவிக்கு வெளியே விடுவிப்பு செய்தல். தகமை இல்லாதவர். அரசாங்க அலுவலர் ஒருவர் வேறொரு அரசாங்க சேவை அல்லாத வேறொரு பதவிக்கு நிரந்தரமாக விடுவிப்பு. அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிப்பதற்கான கோரிக்கை மறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன? வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிப்பதற்கான கோரிக்கை மறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறது. உங்களோட மேக்கில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். சுற்றி என்ன நடக்குது என்று பார்க்க வேணும். இந்த அத்தியாயத்தை 12ஆம் அத்தியாயம் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான 12ஆம் அத்தியாயத்தை திருப்பியும் ஒரு கால் நீங்கள் ஒரு கரகாணத்தான் வேணும். சரிதானே? இதுக்குள்ள சின்ன சின்ன கேள்விகளும் இருக்குது. அரசாங்க சேவையில் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்படக்கூடிய 2 விதமான சந்தர்ப்பங்கள். அரசாங்க சேவையில் உள்ள ஒரு பதவியை வகிக்கிற உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் உள்ள வேறு ஒரு பதவியில் நியமனம் பெறுவதற்காக விடுவித்துக் கொள்ளுதல். 2வது, அரசாங்க சேவையில் உள்ள உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்காக விடுவித்துக் கொள்ளுதல் என்கிற 2 பெரிய பிரிவுகளாக இதை பார்க்கலாம். இன்னும் ஒரு விதமாகவும் இதை பார்க்கலாம். ஒரு உத்தியோகத்தருடைய வேண்டுகோளின் பேரில் விடுவிக்கப்படுதல், அரசாங்க தேவையின் பேரில் விடுவிக்கப்படுதல். அரசாங்கத்துக்கு தேவை ஏற்பட்டு அவரை விடுவிக்கிறது அல்லது அவருக்கு தேவை ஏற்பட்டு விடுவிக்கிறது. ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய தேவையின் பேரில், ஒரு உத்தியோகத்தருடைய கோரிக்கையின் பேரில் விடுவிக்கப்படுவாராக இருந்தால் அதற்கு பயன்படுத்த வேண்டியது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் இருக்கக்கூடிய பின்னிணைப்பு 12 பயன்படுத்த வேண்டும். அரசாங்க தேவைக்காக அந்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிற போது இதில் இருக்கிற பின்னிணைப்பு 13 பயன்படுத்த வேண்டும். அந்த விடயங்கள் ஒருக்கா திருப்பி வாசித்து கொள்ளுங்க. சரிதானே? அரசாங்க சேவையில் இருந்து ஒரு உத்தியோகத்தர் இன்னும் ஒரு அரசாங்க பதவிக்கு தன்னை விடுவிப்பதற்கு விண்ணப்பிக்கும் போது
அவருடைய வேண்டுகோள் நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். இந்த 3 சந்தர்ப்பங்களை தவிர வேறு சந்தர்ப்பங்களில் நிராகரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க சேவையில் இருந்து அவர் வேறு ஒரு சேவைக்கு விடுவிப்பு பெறுவதற்கு, அரசாங்க சேவையிலேயே இருக்கிற இன்னொரு பதவிக்கு விடுவிப்பு பெறுகிறதுக்கு இந்த 3 சந்தர்ப்பங்களை தவிர, அதாவது 167ஆம் பிரிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3 சந்தர்ப்பங்களை தவிர வேறு சந்தர்ப்பங்களில் அவர் மறக்கக்கூடாதவர். அதாவது அந்த திணைக்களத்தில் சேவையாற்றுறதுக்கு அவர் ஒரு பிண உடன்படிக்கை செய்திருந்தால், முறியொன்று என்று சொல்கிறது நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொன், சரிதானே? அதாவது அவர் ஒரு உடன்படிக்கை ஒன்று செய்திருப்பாராக இருந்தார். 2வது, அவ்வாறு அவருக்கு முறியொன்றினால் கட்டுப்படுத்தாத போதும் இந்த பதவியில் கடமையாற்றுவதற்கு விசேடமாக பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தார். அரசாங்கத்துக்கு கீழே இன்னொரு பதவிக்கு அல்லது சேவைக்கு அவர் போகிற போது இந்த திணைக்களத்தினுடைய கடமைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருந்தால், அது சில இடங்களில் சொல்லுவாங்க, அந்த உத்தியோகத்தரை விட்டால் அப்படியே அலுவலகம் விழுந்து படுத்துருமாம், கீழே உடைஞ்சு விழுந்துரும், அடுத்த நாள் போக அலுவலகமே இருக்காது என்று சொல்லி அவரை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த திணைக்களத்தினுடைய வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் என்று சொல்லி அது அந்த அலுவலகமே விழுந்து படுத்துடும் என்று சொல்லுவாங்க. அப்படியான சந்தர்ப்பங்களில் மறக்கலாம் என்று சொல்லியிருக்கு, சரிதானே? ஆஃபீஸை பூட்ட வேண்டியான அவரை விட்டால் பூட்டத்தான் வேணும் என்று சொன்னால் மறக்கலாம், மற்றும்படி மறக்கக்கூடாது. அப்போ இது கேள்வி எப்படி? அரசாங்க சேவையில் உள்ள உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் உள்ள வேறொரு பதவிக்கு விடுவிப்பு கோரி விண்ணப்பிக்கும் போது நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். அடுத்த பகுதியோடு நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும் இந்த 172வது பிரிவு. அதில் இடையில இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பில் நான் கதைக்கல, எங்கள்கிட்ட அந்தளவுக்கு ஆழமாக இறங்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு விட்டுட்டு போகணும், சரியா? அடுத்தது, அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல தடவை கேட்டிருக்கிறாங்க. பாடமாக்க தான் ஒன்றும் செய்யலாது. 172 இருக்கக்கூடிய இந்த 12 சந்தர்ப்பங்களையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளும், சரிதானே? மாகாண அரசாங்க சேவைக்கு, ஜனாதிபதியின் அலுவலகத்துக்கு, பாராளுமன்ற பதவி அணிக்கு, பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர் அல்லது மாகாண ஆளுநர் ஒருவருடைய பதவி அணியில் பணியாற்றுவதற்கு, சுயேட்சை படை ஒன்றில் பணியாற்றுவதற்கு, ஜனாதிபதி ஆணைக்குழு அல்லது அரசியல் அமைப்பினால் அல்லது வேறு சட்டங்களினால் தாபிக்கப்பட்ட ஆணைக்குழு ஒன்றில் பணியாற்றுவதற்கு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகரித்த அரசாங்க பல்கலைக்கழகம் ஒன்றின் பதவிக்கு, அரசாங்க கூட்டு தாபனம் அல்லது நியதி சட்ட சபையில் உள்ள பதவிக்கு, அரசாங்க கருத்திட்டம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று, அது உள்நாட்டு வெளிநாட்டு காசு எதுவாக இருந்தாலும் அரசாங்க ப்ராஜெக்ட் ஒன்றில் வேலை செய்கிறதுக்கு, அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி அல்லது அரசாங்கத்துக்கு 50% கூடிய உரிமையுடைய கம்பெனி ஒன்றில் பணியாற்றுவதற்கு, சர்வதேச முகவராண்மைகள், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற அரசுகளுக்கு இடையிலான முகவராண்மையில் பணிபுரிவதற்கு. இந்த 12 சந்தர்ப்பங்களில் ஒரு ஆக குறைஞ்சது ஒரு 8 எழுதக்கூடிய மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சொல்லி பாருங்க. நாளைக்கும் ஆஃபீஸில் இருக்கிறால கேட்டு பாருங்க, என்னென்னதுடையதுக்கு ரிலீஸ் பண்ணலாம் என்று கேட்டு அப்படி கொஞ்சம் கதைச்சு கொண்டு வாங்க. அப்படி கதைச்சிங்கன்னா சரி, நல்லது. அடுத்தது, இந்த விடுவிப்பு மறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். இதுதான் இதில் கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது நினைக்கிறேன். அரசாங்க உத்தியோகத்தர் முன்வைத்த விண்ணப்பம் ஒன்று நியமன அதிகாரியினாலே ஏற்கப்படக்கூடாத சந்தர்ப்பங்கள் இவை என்பதை குறிப்பிட வேண்டாம். மறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. இந்த மறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் 14 சந்தர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 14 சந்தர்ப்பத்தையும் ஒரு கால் ஞாபகப்படுத்தி கொண்டு தான் போகணும். இதுக்குள்ள கூடுதலாக கேள்வி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ரமேஷ் கேட்ட மாதிரி வரக்கூடிய கேள்விகளை சொல்லுங்க என்று நான் திருப்பி அப்போ சொல்லியிருக்கேன். இதை சொல்லுவேன், விடுவிப்பு ஒருக்கா முழுசா பாருங்கோ என்று தான் சொல்லுவேன். அப்போ இப்போவே அதை முழுசாக பார்த்துருங்க. நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள இதில் வீடியோ மட்டும் பார்க்குற ஆக்களுக்காக இதை காட்சிப்படுத்துகிறேன். இப்படியே புஷ் பண்ணி வச்சுட்டு வாசிக்கும், சரிதானே? நான்
வாசிப்பு போட்டிக்கு வரையில் இதில் 7 சந்தர்ப்பங்கள் காட்சிப்படுத்தி இருக்குது. அதுக்கு பிறகு 8ஆவதுலேருந்து 14 வரையான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ வீடியோ வந்து அதில் புஷ் பண்ணி வச்சுக்கொண்டு ஒருக்கா வாசிக்கலாம், அல்லது ஏற்கனவே பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பதிவிடப்பட்டிருக்கு, அந்த பகுதியை எடுத்து வச்சுக்கொண்டு பார்க்கலாம். 173வது பிரிவில் இருக்கிறத பார்க்க வேண்டும். சரிதானே? மற்றது இந்த விடுவிப்பு முடிவடைகிற சந்தர்ப்பங்கள் இதென்று சொல்லியும் கேட்டிருக்கிறாங்க. இதில் கூடுதலாக இதில் இன்னொரு பகுதி இருக்குது. ஓய்வு வயதை அடைவதற்கு 3 வருடங்களுக்கு குறைவான சேவை காலம் உள்ள உத்தியோகத்தரை அதாவது 57 வயது வந்துட்டுதுண்டா விடுவிக்கிறான்றதான் அது என்ற கருத்து. அப்படி சொல்லக்கூடாது. என்னென்றா சில வேளை கட்டாய ஓய்வூதிய வயது 65 மாற்றினால் அப்போது 62 போயிடும். இப்போ கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு 3 வருடங்களுக்கு குறைவான சேவை உத்தியோகத்தரை விடுவிக்கக்கூடாது. ஆனால் அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பதவிக்கு விடுவிக்க அந்த உத்தியோகத்தருடைய வேண்டுகோளின் பேரில் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவிக்க இந்த 2 சந்தர்ப்பங்களில் அவரை விடுவிக்கலாம். அந்த பதவிக்கு நியமிக்கிறதுக்கு பொருத்தமான வேறு உத்தியோகத்தர் ஒருவர் அந்த நிறுவனத்தில் சேவையில் இல்லை, தொடர்புடைய நிறுவனத்தில் சேவையில் இல்லாத போது, அத்தோடு தொடர்புடைய நிறுவனத்தின் பதவிக்கு வெளியில இருந்து ஆட்சேர்ப்பதற்கு பொருத்தமான ஆளொருவர் இல்லை. ஆட்சேர்ப்புக்கான அறிவித்தல் வெளியிடப்பட்ட பின்னர் தான் அது தெரிய வந்திருக்குது. அப்படி வெளியிலே ஒரு ஆளே இல்லை, இவரை விட்டால் ஆள் இல்லை என்கிற போது அவரை விடுவிக்க மற்றும்படி விடுவிக்கிறார். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு அவருடைய கோரிக்கை 57 வயது அப்படி சொல்ல வேண்டாம், கட்டாய ஓய்வூதிய வயதை அடைவதற்கு 3 வருடங்களுக்கு குறைந்த சேவை காலம் உள்ள ஒரு உத்தியோகத்தை சாதாரணமாக அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவிக்க முடியாது. ஆனால் கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் விடுவிக்கலாம். ஒன்று, அந்த பதவிக்கு நியமிப்பதற்கு பொருத்தமான வேறொரு உத்தியோகத்தர் அந்த நிறுவனத்திலையும் இல்லை, அந்த நிறுவனத்துக்கு வெளியிலையும் இல்லை. அது ஆட்சேர்ப்புக்கு நாங்கள் நோட்டீஸ் விட்டா போல தான் தெரியுது, அப்படி ஒரு ஆளே இல்லை என்று சொல்லி. அப்படியான நேரத்தில் இவரை விட்டால் வேறு ஆள் இல்லை என்றால், உள்ளுக்கும் இல்லை வெளியிலையும் இல்லை என்றால் அவரை விடுவிக்கலாம், மற்றபடி விடுவிக்கலாம். இது அன்றைக்கு யார் ஒரு பிள்ளைங்கிட்ட கேட்டவங்க எந்த வயதிலே அவரை மறக்கலாம் என்று. 186வது பிரிவு ஒருக்கா நீங்கள் பார்த்து கொள்ளவர். சரிதானே? அடுத்த கேள்வி அதுதான் என்று நினைக்கிறேன். 186வது பிரிவு தான் அடுத்த கேள்வியாக இருந்தது. அரசாங்க சேவைக்கு அப்பாற்பட்ட பதவி ஒன்றுக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட அரசாங்க அலுவலர் ஒருவருடைய விடுவிப்பு முடிவுறுகிற சந்தர்ப்பங்கள் எவை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது முடிவடைகிற சந்தர்ப்பங்கள் 186 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3 பிரிவுகள். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர் கீழ்வரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த முடிவுக்கு வரும். ஒன்று, விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி முடிவடைகின்ற போது. 2வது, உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவருடைய சேவை மேலும் அவசியமற்றது என தொடர்புடைய நிறுவன தலைவர் அறிவிக்கும் போது. அவர் விடுவிக்கப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்கிறார், இனி அவர் எங்களுக்கு தேவையில்லை, அவர் இதுவரைக்கும் செய்ததே போதும் என்று சொல்லுகிற போது அவருடைய விடுவிப்பு முடிவடைந்து விடும். 3வது, அந்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனம் மூடப்படும் போது அவர் பழையபடி அங்கே போயிடும், எங்கே இருந்து வந்தாரோ அங்கே ஓடி போகும். அப்போ 3 சந்தர்ப்பங்களில் இந்த விடுவித்தல் என்பது முடிவடைவதாக இருக்கும். இந்த விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி முடிவடைகிறது. 2வது, உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவருடைய சேவை இதற்கு மேலும் அவசியமற்றது என்று தொடர்புடைய நிறுவன தலைவர் அறிவிக்கின்ற போது. 3வது, அந்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனம் மூடப்படுகிற போது. சரி, இப்போ வெற்றிகரமாக ஒரு
நாள் பார்த்து முடித்திருக்கிறோம். உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். ஓரளவுக்கு இந்த விடயங்களை பார்க்குற நேரத்தில் பிள்ளைகள் நாங்கள் பாஸ் பண்ணலாம் என்ற மாதிரியான எண்ணம் வருதா?